கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தையை படிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய மேலான வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எங்களுடைய சிந்தையில் நாங்கள் பதித்தவர்களாக இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நாம் படிக்கக்கூடிய ஒரு பகுதி நுட்ப நியாய விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம படிக்க இருக்கிறோம். நுட்ப நியாய விசாரணை. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசுவானவர் நாம் செய்யக்கூடிய எல்லாவித நிகழ்வுகளையும் செயல்களையும் பேச்சுகளையும் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் அவர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த நுட்ப நியாய விசாரணை என்பது 1844 வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த நுட்ப நியாய விசாரணை தொடங்கி இருக்கிறது என்று தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம். இதற்கு எந்த வாக்கியம் மிக முக்கியமாக இருக்கிறது என்றால், தானியேல் 8வது அதிகாரம் 14வது வாக்கியத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் நுட்ப நியாய விசாரணையில் இப்பொழுது இடம் பெற்று கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கணக்குகள் என்னுடைய கணக்குகள் பரலோகத்தில் எடுக்கப்படும் என்றால் நம்மளுடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வாக்கியம் 10வது வாக்கியம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே பவுல் எழுதுகிறாரு, நாம் செய்த நன்மையாக இருந்த காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் காண்பிக்கப்பட வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 12வது அதிகாரம் வாக்கியங்கள் 13வது வாக்கியமும் 14வது வாக்கியமும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வசனம். நியாயத்தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். நாம் செய்கிற நன்மையானாலும் சரி, தீமையான காரியங்களாக இருந்தாலும் சரி, வெளியரங்கமாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நியாயத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம் செய்கிற செயல்கள் எல்லாம் அங்கே கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய அளவற்ற தூதர்களை நீங்கள் படைத்திருக்கிறார் அல்லவா? அந்த தூதர்கள் எல்லாம் நாம் செய்கிற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பதிவு செய்கிறார்கள். அந்த தூதர்கள் பதிவு செய்கிறார்கள். ரெக்கார்டிங் ஏஞ்சல்ஸ். அவங்களாம் நம்மளுடைய பேச்சுகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய முகபாவனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய சிந்தனைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, பதிவு செய்கிறார்கள். அதில் நன்மை எது தீமை எது எல்லாவற்றையும் பதிவு செய்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய நியாய தீர்ப்பு அங்கு அடங்கி இருக்கும். ஒரு வசனத்தை இயேசுவானவர் பேசின ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்திய 12வது அதிகாரம் 36வது வாக்கியமும் 37வது வாக்கியத்தையும் வாசிக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே
குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இது ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் கூட. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையானாலும் சரி, எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணணுமா, நம்ம நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தானியேலினுடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 7வது அதிகாரம் வாக்கியம் 9வது வாக்கியமும் 10வது வாக்கியமும். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 10வது வாக்கியம் பாருங்க. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாய சங்கம் அங்கே உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த புஸ்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூரலில். இந்த புஸ்தகங்களினுடைய அடிப்படையில் நம்மளுடைய நன்மைகள், நாம் செய்த தீமைகள் எல்லாமே எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரெக்கார்ட் பண்ணுறது யார்? இந்த ரெக்கார்டிங் ஏஞ்சல்ஸ். இந்த பதிவு செய்கிற தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நாம் செய்கிற எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார்கள். அதை அந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம் தான் நம்மளுடைய நீதியை அது வெளிப்படுத்தும், அல்லது நம்மளுடைய அநீதியை அது வெளிப்படுத்தும். பர்டிகுலராக நம்மளாக இங்கேருந்து அப்படியே லிட்ரலாக நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் போகிறது கிடையாது. மாறாக நாம் செய்த டீட்ஸ், நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட புத்தகங்களாக அங்கே பரலோகத்திற்கு அங்கே செல்லுகிறது. அதன் அடிப்படையில் நியாய சங்கம் உட்கார்ந்தது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னும் பொழுது எப்படி இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நாம் செய்த நன்மை, நாம் செய்த தீமையின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வாக்கியம் 12வது வாக்கியம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. தானியேல் என்ன வாசிச்சோமோ அதே தான் இங்கே வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போது வேதம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு ஒரு பதிலை இங்கே பதிவு செய்கிறது. எதன் அடிப்படையில்? புத்தகத்தின் அடிப்படையில். புத்தகத்தில் என்ன இருக்குது? எழுதப்பட்டவைகளின் அடிப்படையில். என்ன எழுதுகிறாங்க? நாம் செய்கிற நன்மை தீமை இவைகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த பக்கத்தின், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரியைகளின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போது இந்த நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் அப்படின்றத நம்ம வாசித்தோம். புஸ்தகங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புஸ்தகங்களின் அடிப்படையில் தான் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்பொழுது எந்தெந்த புஸ்தகங்கள் பரலோகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒரு கிளான்ஸ் நம்ம படித்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வாக்கியம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
முதலாவது புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதான் நம்ம வெளிப்படுத்தல் 20:12 நம்ம வாசித்தோம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஸோ அப்போ பரலோகத்தில் புஸ்தகத்தின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது. அதில் ஒரு புத்தகம் இந்த ஜீவ புஸ்தகம் அப்படின்றத நம்ம மறந்துட வேணாம். இந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவர் தான் என்னுடைய இரட்சகர், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரெல்லாம் அந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு அந்த ஞான முழுக்கை பெறும்பொழுது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான முழுக்கை பெறும்பொழுது அவர்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகம் என்னும் பதிவேட்டில் பெயர் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. சரிங்களா? இதை மறந்துட வேண்டாம். இந்த புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்று ஞான முழுக்கை பெறும்பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பெயரை அங்கு பதிவு செய்கிறார். நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இதே வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கலாம். உலகத் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போது இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜீவ புஸ்தகம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், புக் ஆஃப் லைஃப். இரண்டாவது ஒரு புத்தகத்தை குறித்து வேதாகமம் சொல்கிறது. அது மல்கியா 3வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கலாம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இரண்டாவது ஒரு புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம் அப்படின்னு. இந்த ஞாபக புஸ்தகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, நாம் பேசிக்கொள்ளுகிற, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு சம்பாஷணைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கக்கூடிய எல்லாவித ஊழிய திட்டங்கள், ஊழியங்கள், இதெல்லாம் எங்கே பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதை மறந்துட வேண்டாம். சரிங்களா? இரண்டாவது புத்தகம். அப்போது நாம் செய்கிற எல்லா நன்மையான விஷயங்கள் எங்கே பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஸோ 2 புஸ்தகத்தை நம்ம படித்தோம். முதலாவது புத்தகம் ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள், ஊழிய சம்பந்தமான விஷயங்கள், ஆவிக்குரிய சம்பந்தமான விஷயங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய ஊழியம், நல்வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள், பிறனை தேற்றக்கூடிய வார்த்தைகள், ஊழிய சம்பந்தமான எல்லா விஷயங்கள், நன்மையான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவது ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? மூன்றாவது ஒரு புஸ்தகம் புக் ஆஃப் சின் ஆர் புக் ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் புஸ்தகம் அல்லது பாவ புஸ்தகம் என்று மூன்றாவது ஒரு புத்தகம் இருக்கிறது. இதுக்கு வேதாகமத்தில் நம்ம சில வாக்கியங்களை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 2வது அதிகாரம், எரேமியா 2வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இது எதில் எழுதப்படுகிறது என்றால், பாவ புஸ்தகத்தில் நாம் செய்கிற எல்லா பாவங்கள் அங்கு எழுதப்படுகிறது. இது கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துவார்.
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் சரி அந்த பாவ புஸ்தகத்தில் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறார். ஏசாயா என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 65வது அதிகாரம் 6வது வாக்கியமும் 7வது வாக்கியமும் வாசிப்போம். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது இது என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் நாம் செய்கிற எல்லா பாவத்தையும் இந்த பாவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். யோபுனுடைய புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கலாம். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். நாம் செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், ஒருமிக்க சேர்த்திருக்கிறாரு. நாம் செய்த எல்லா பாவங்களும் ஒரு எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகத்தை ஆண்டவருக்கு முன்பதாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. அது வந்து பாவ புஸ்தகம். 3 புஸ்தகங்களை குறித்து நம்ம படித்தோம். ஒன்று, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு மனிதன் நன்மையான விஷயங்களை செய்யும் பொழுது அது ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் தவறுகள், பாவங்கள், தீய நோக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு தீய விஷயங்களை செய்யும் பொழுது அது பாவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த 3 புஸ்தகத்தில் எந்த புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயர் பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது அப்படின்றத நாம் யோசிக்க வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 32வது அதிகாரத்தில் மோசே வந்து பரிந்து பேசுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆண்டவரே, இவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தரலும், என் பெயரை வேணால் ஆண்டவரே நீங்கள் இந்த ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். என் பேரை வேணால் கிறுக்கி போடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு விரோதமாய் யார் பாவம் செய்கிறாங்களோ அவர்களுடைய பெயரை நான் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போது ஆண்டவராக இயேசுவானவர் 2ஆம் முறை வரப்போகிறார். வரும்பொழுது அநேகர் நினைக்கிறாங்க அவர் வந்த பிற்பாடு தான் இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு. அல்ல, அவர் வந்த பிற்பாடு அல்ல. வசனம் என்ன சொல்லுது நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்கிறது, ஒரு பிரபலமான ஒரு வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவர் வரும்பொழுது என்ன கொண்டு வராரு அப்படின்னா, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை, இந்த ரிவார்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வரார். அவர் வரும்பொழுது நம்மளுக்கு அந்த பலனை கொடுக்குறார். அப்போது நியாய தீர்ப்பு முடிந்து அந்த பலனை கொடுக்குறாரு அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அவர் வந்த பிற்பாடு, அவருடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்றது அல்ல. மாறாக அவர் வரும்பொழுதே நியாய தீர்ப்பு முடிந்து அந்த பலனை கொண்டு வருகிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, முதல்ல இந்த நியாய தீர்ப்பு புஸ்தகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறதின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அப்படின்றத நம்ம படித்தோம். இந்த நியாய தீர்ப்புக்கு எதை, இந்த நம்ம செய்கிற இந்த நன்மையானாலும் தீமையானாலும் சரி, இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் ஒரு அளவுகோல் எதை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வாக்கியம், பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அளவுகோலை ஒன்று கொடுக்கப்பட்டதுங்களாம், ஸ்கேல். அந்த அளவுகோல் என்ன தெரியுங்களா? இந்த அளவுகோல்
10 பிரமாணம். இந்த 10 பிரமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கேல், இந்த 10 பிரமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அளவுகோலை வைத்து ஆண்டவர் நாம் செய்த செயலை பிரிக்கிறார். நன்மை எது, தீமை எது அப்படின்றத பிரிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் இந்த 10 பிரமாணம். இந்த 10 பிரமாணத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நியாய தீர்ப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு முதல்ல யாருக்கு வருது அப்படின்றத பேதுரு எழுதுகிறாரு. அந்த வாக்கியம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனம். அதை வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வாக்கியம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினாள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். அடுத்த வாக்கியத்தையும் வாசிப்போம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். பேதுரு எழுதுறாரு, நியாய தீர்ப்பு முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா? தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள், இவங்ககிட்ட இருந்து தான் முதல்ல நியாய தீர்ப்பு. முதல் பேரை யார்கிட்ட தான் எடுக்கிறாங்க? நீதிமான். முதல் பேர் யார்கிட்ட எடுக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவர் துவக்குகிறாரு. தேவனுடைய வீட்டிலிருந்து ஆண்டவர் துவக்குகிறாரு. நம்மளுடைய பெயர் பட்டியல் எப்படி இருக்கிறது அப்படின்றத நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் கடைசியான நாட்கள். நுட்ப நியாய தீர்ப்பு விசாரணை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவர் முதல் பட்டியலை தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயரை தான் முதல்ல எடுக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எடுக்கப்படும் என்றால் நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? 10 பிரமாணத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? நீங்களும் நானும் நுட்ப நியாய விசாரணையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் தக்க பலனை கொண்டு வரும்பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு பாவமாகவும் என்னுடைய கிரியைகள் எல்லாம் நன்மையான கிரியைகளாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் நுட்ப நியாய விசாரணையை முடித்து அவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். அந்த வருகையில் நீங்கள் கரைதிரையற்றவர்களாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். அப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். அந்த நுட்ப நியாய விசாரணையிலே எங்களுடைய பெயர் எடுக்கப்படும் என்றால் எங்களுடைய பெயருக்கேற்ற நல்ல ஒரு கிரியையுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய பாவங்கள் பெரியது. தேவரீர் உமது நாமத்தின் நிமித்தம் அதை ஆண்டவரே நீர் மன்னித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஹோப் சேனல் மூலமாக வழங்குகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டு பிறருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மிகவும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.